ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பிகினர் ஃபிஷ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ பிகினர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அதில் ஃபர்ஸ்ட் என்ன ஃபிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைப்குள்ள இப்போ போகலாம். நான் இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ். எஸ், இப்போது ஃபைட்டர் ஃபிஷ்ஷுன்னு நம்ம சொல்லுவோம். பீட்டா ஃபிஷ்ஷை ஏன் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன்னா, இதுக்கு எதுவுமே தேவையில்லை. லைக் இந்த ஃபிஷ் மட்டும் ஒரு டேங்க் மட்டும் தண்ணி மட்டும் இருந்தாலே போதும். இப்போ மற்ற ஃபிஷ் மாதிரி இதுக்கு நீங்கள் சப்ஸ்ட்ரேட் போடணும்னு அவசியம் கிடையாது, ஆக்சிஜன் போடணும்னு அவசியம் கிடையாது, ஃபில்ட்ரேஷன் வேணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபிஷ்ஷே வளர்க்க தெரியலைன்னா கூட இதை வளர்க்கலாம். அண்ட் நீங்கள் இதுக்கு ரொம்ப பெரிய டேங்க் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஃபோட்டோவில், அதுக்குன்னு இந்த மாதிரி கூட கொடுக்கக்கூடாது. இது வந்து ஷாப்பில் இருக்க வீடியோ. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய டேங்க், ஒரு 5 லிட்டர் இல்லைனா ஒரு 8 லிட்டர் டேங்க்கில் நீங்கள் வளர்க்கலாம். இது வந்து நிறைய கலர்ஸில், நிறைய வெரைட்டிஸில், நிறைய டைப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு ஃபிஷ் கீப்பராக, ஃபிஷ் ஹாபிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண போகிற ஃபிஷ் பீட்டா ஃபிஷ் தான். ஸோ இப்போ பீட்டா ஃபிஷ் பார்த்தாச்சு. நம்ம செகண்ட் அடுத்து எந்த டைப் ஃபிஷ்குள்ளே போகலான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ். இது வந்து ஒரு ஸ்கூலிங் வெரைட்டி ஃபிஷ்ஷஸில் வரும். லைக் குரூப்பாக சுற்றும், குரூப்பாக வச்சுக்கலாம். அண்ட் வந்து சீப்பாகவும் கிடைக்கும். நிறைய கலர்ஸில், நிறைய வெரைட்டிஸில் சூப்பராக இருக்கும். அண்ட் இதுவும் பிகினராக வளர்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து அவ்வளோ ஹார்டியான ஃபிஷ், சீக்கிரமாக இறந்து போக சான்ஸ் கிடையாது. அண்ட் இதை நீங்கள் எதில் வேணால் வளர்க்கலாம். அதுக்குன்னு ரொம்ப கம்மி ஸ்பேஸ் கிடையாது. நல்ல டேங்க்கில் வளர்க்கலாம், பாண்ட் செட்டப் கொடுக்கலாம், டப்பில் வளர்க்கலாம், அந்த மாதிரி நிறையா வளர்க்கலாம். நீங்கள் எதுக்கும் சப்ஸ்ட்ரேட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் ஃபில்ட்ரேஷன்லாம் தேவை. பீட்டா ஃபிஷ்க்கு கூட நீங்கள் ஃபில்ட்ரேஷன் வச்சா நல்லது தான். இந்த மாலி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா குட்டி போடும். ஸோ நிறைய குட்டி போட்டு அதை வளர்க்குறதுக்கு பிடிச்சவங்க எல்லாமே இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் இதுலேயும் ப்ரீமியமாக போகணுன்னா பலூன் மாலி, பிளாட்டி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பீட்டா ஃபிஷ் முடிச்சுட்டு செகண்ட் ரெக்கமெண்ட் பண்ண போகிற ஃபிஷ் வந்து மாலி ஃபிஷ். ஸோ நீங்கள் இப்போ 2 ஃபிஷ் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம தேர்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்குள்ளே போகலாம். தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பீஸ். ஸோ இது இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் கிடையாது. ஸோ பேசிக் வெரைட்டிஸ், காமன் கப்பீஸ் இதெல்லாம் சீப்பாகவும் கிடைக்கும். அண்ட் இதுக்கும் ஆக்சிஜன் வேணும், ஃபில்ட்ரேஷன் வேணும். அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவும் குட்டி போடும். ஸோ நிறைய குட்டி போட்டு அந்த குட்டியை வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே கப்பீஸ் ஒரு ஃபேவரட்டான ஃபிஷ். நீங்கள் மாலி கம்பேர் பண்ணும்போது கப்பீஸ் வந்து பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் மேல்லாம் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். மேல் தனியாக, ஃபீமேல் தனியாக, கலர்ஸ் தனியாக, பேட்டர்ன்ஸ் தனியாக, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ்லாம் நிறையா இருக்கும். சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து ஒரு டீசெண்டான டேங்க்கில் வச்சு வளர்க்கலாம், பாண்டில் வச்சு வளர்க்கலாம், டப்பில் வச்சு வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து பீட்டா மாலிக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் நல்ல ஃபிஷ் வேணும்னா கப்பீஸ் வளர்க்கலாம். கப்பீஸ் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் இது வந்து அவ்வளோ ஹார்டி ஃபிஷ் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். அதை பார்த்துடலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டெட்ரா ஃபிஷ். ஸோ இதில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா டைகர் பார்பு, வராமி அப்படின்ட்டு. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு டெட்ரா பார்த்தீங்கன்னா இதுதான். லைக் கலராக எல்லோ, க்ரீன், ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸாக இருக்குல்ல, இதுதான் டெட்ரா ஃபிஷ். இதுவும் ஒரு பிகினர் ஃபிஷ் வெரைட்டி தான். இதுவும் ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் தான். இது குரூப்பாக விட்டிங்கன்னா டேங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை பாண்டெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட அழகு தெரியாது. ஸோ இதை டேங்க்கில் போட்டு வளர்க்குறது நல்லது. அண்ட் தென் இதுக்கும் ஃபில்ட்ரேஷன், ஆக்சிஜன் எல்லாமே தேவைப்படும். இதுக்கு நீங்கள் கிராவல்ஸ், சாண்ட் அந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூலிங் ஃபிஷ் டைப்பும் நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ இதை வந்து நான் 4th டைப்பில் இதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கிளிப்பில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைகர் பார்ப் இருக்கும். ஸோ இந்த ப்ரௌன் கலரில் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வச்ச மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா டைகர் பார்ப். ஸோ இதுவும் நீங்கள் ஸ்கூலிங் ஃபிஷ் தான். இது கூட நீங்கள் உங்கள் பிகினர் ஃபிஷ்ஷில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி கலர் வந்து இவங்களே இன்ஜெக்ட் பண்ணி வரனால இந்த ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இது ரொம்ப நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுவும் ஒரு பிகினர் ஃபிஷ் தான்.
அண்ட் லாஸ்ட் டைப்பில் நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஏஞ்சல் ஃபிஷ். இது வந்து ஒரு ட்ராபிக்கல் ஃபிஷ். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பக்கம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஸ்கூலிங் ஃபிஷ் கும்பலாக விட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும், அது ஓடிட்டே இருக்கும், ஃபைட் பண்ணாது, அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து இதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கும். இது வந்து டெரிட்டோரியல் ஃபிஷ். இது ஏன் இடம் இடம்னு சொல்லி அடிச்சுக்கும். அண்ட் பேருக்காக அடிச்சுக்கும். இந்த மாதிரி அடிச்சுக்கிற டைப்ஸு. நீங்கள் இது குட்டிலேருந்தே ஒன்றா வளர்த்திங்கன்னா ஃபைட் வந்து அவ்வளோ வராது. அண்ட் இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் இதுக்கு மற்ற ஃபிஷ்ஷஸோட டேங்க் வந்து கொஞ்சம் பெருசாக தரணும், அந்த ஹைடிங் ஸ்பேஸ் தரணும். மற்றதை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இதில் ரொம்ப நிறைய டைப்ஸ்லாம் இருக்கும். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக இதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பீட்டா வாங்கி கொஞ்சம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அது போர் அடிச்சு போச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் நல்லதாக போகலான்னு சொல்லி வந்தீங்கன்னா நீங்கள் ஏஞ்சல் ஃபிஷ் வரலாம். ஸோ இதுதான் நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் இருக்கிறது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பீட்டால் ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மற்றதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வரலாம். இதுக்கு ஆக்சிஜன் வேணும், ஃபில்ட்ரேஷன் வேணும், மற்றதோட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே வேணும். ஸோ இதுதான் நம்ம டாப் 5 பிக்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க. தேங்க்யூ.